இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிதுன ராசி மிதுன லக்னத்தில் பிறந்த நீங்கள் எது மாதிரியான கிரக அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும், எது மாதிரி கிரக சேர்க்கை வந்து சாதகமாக இருக்காது, உங்களோட யோகமான தசைகள் என்ன, அவயோக தசைகள் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். ஸோ மிதுன லக்னம் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு நீங்கள் சிறுவாதிரியாக இருந்தாலும் சரி, மிருகசீடு நட்சத்திரம் கடைசி 2 பாதமாக இருந்தாலும் சரி, புனர்பூச நட்சத்திரத்தில் 3 பாதத்தில் பிறந்தவங்களாக இருந்தாலும் சரி, மிதுன லக்னமாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு யோகமான கிரகம் என்னென்னா சனி சுக்கிரன். சனி திசையும் சுக்கிர திசையும் வரவேண்டிய திசைகளாக உங்களுக்கு 9 கிரகத்தில் வருகிறார்கள். அந்த 2 திசை வந்து யோகத்தை கொடுப்பார். அந்த சனி ராகுவோட சேர்ந்திருந்தா யோகம் பாதியாக குறையுது, குருவோட சேர்ந்திருந்தா யோகம் பல மடங்கு உயருது. அதே மாதிரி சனி சுக்கிரனோட சேர்ந்திருந்தாலும் சனி திசை அருமையாக இருக்கும், யோகங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ சனிங்கிற கிரகம் குருவோட சேர்வது, குருவோட பார்வையில் வருவது, குரு சுக்கிரனோட சேர்வது, சுக்கிரனோட பார்வையில் வருவது, அதே மாதிரி புதனோட சேர்வது, புதனோட பார்வையில் வருவது, அதெல்லாம் ரொம்ப நல்லது. சனி சேரக்கூடாத கிரகங்கள் பார்த்தீங்கன்னா ராகுவோட சேரக்கூடாது, சூரியனோட சேரக்கூடாது, சந்திரனோட சேரக்கூடாது. மற்றபடி எந்த கிரகத்தோடு சேர்ந்தாலும் பரவாயில்லை, செவ்வாய் உள்பட. ஸோ சந்திரன், செவ்வாய், ராகு சூரியனோட சேரக்கூடாத கிரகமாக சனி வருகிறார். அடுத்த ராஜயோகாதிபதி கிரகம் வந்து புதனுக்கு மிதுன லக்னத்துக்கு சுக்கிரன். சுக்கிரன்கிற கிரகம் பாருங்க, ராகுவோட சேருவது தப்பு, சனியோட சேருவது சனிக்கு நல்லது, சுக்கிரனுக்கு நல்லது இல்லை. அதே மாதிரி உங்களுக்கு சுக்கிரன் செவ்வாயோட சேரும் பொழுது செவ்வாய்க்கு நல்லது, சுக்கிரனுக்கு நல்லது இல்லை. ஸோ சுக்கிரன் செவ்வாய் சனி ராகுவோட சேருவது அவ்வளோ நல்ல ஒரு அமைப்புகள் கிடையாது. ஆனால் சுக்கிரன் வந்து குருவோட சேர்ந்துட்டா புத்திர விஷயத்தில், காதல் விஷயத்தில், குழந்தைகள் விஷயத்தில், திருமண விஷயத்தில், தாம்பத்திய விஷயத்தில் சில பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய அமைப்புகளும் வந்துடும், பார்த்துக்குங்க. ஏன்னா குருவும் சுக்கிரனும் எந்த லக்னக்காரருக்கும் எந்த ராசிக்காரருக்கும் சேரக்கூடாது. அதே மாதிரி சுக்கிரன் ஒரு பௌர்ணமி சந்திரனின் பார்வை ஒரு குரு 5ஆம் பார்வையாக 9ஆம் பார்வையாக பார்த்து விட்டார். அதே சமயத்தில் புதனோட சேர்ந்திருக்கார், சூரியனோட சேர்ந்திருக்கார், அருமையாக இருக்கும். ஸோ அதெல்லாம் வந்து நல்ல ஒரு காம்பினேஷன்ஸுங்க. அதே மாதிரி வரக்கூடாத திசை மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா மிகவும் சுமாரான செவ்வாய் திசை, பிரச்சனைக்குரிய செவ்வாய் திசை. அந்த செவ்வாய் திசை வந்ததுன்னா வம்பு வழக்குகள், அசிங்கம், கேவலம், கடன், நோய், அது மாதிரி சில விஷயங்களாக கொடுக்கக்கூடிய அமைப்புகள் வந்துடும். அது எப்படி இருக்கிறத பொறுத்து. அந்த செவ்வாயே ஓரளவுக்கு நல்லா இருக்காரு, குருவோட சேர்ந்துருக்காரு, சந்திரமங்கல் யோகத்தில் இருக்காரு, சந்திரனும் செவ்வாயும் சேர்ந்துருக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்தால் பிரச்சனை இல்லை. கொஞ்சம் பிரச்சனைகள் குறையும், வம்பு வழக்குகள் இல்லாமல் இருக்கும், குறைவாக இருக்கும். ஆனால் அவர் செவ்வாய் சனியோட சேர்ந்துட்டார், செவ்வாய் ராகுவோட சேர்ந்துட்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் போச்சுன்னா ஒன்றுமே வந்து செவ்வாய் திசை போட்டு படுத்தும். ஸோ வரவேண்டிய திசைகளாக சனி புதன் கேது சுக்கிர திசைகளாக வருகிறது மிதுன லக்னம் மிதுன ராசிக்காரருக்கு, விச் இஸ் வெரி குட். அந்த சனி புதன் கேது சுக்கிரன் இது மாதிரி ராகுவோட சேராமல், சனியோட ரொம்ப க்ளோஸாக காம்பினேஷன் ஆகாமல், இருள் கிரகத்தோட சம்மதங்கள் இல்லாமல் ஓரளவுக்கு நல்ல திருட்பலத்தோட பௌர்ணமி சந்திரன் குரு புதன் அது மாதிரி ஒரு நல்ல கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கும் பொழுது நல்ல பலன்களும், ராகு சனி சூரியன் போன்ற பாவ கிரகத்தோட சம்மந்தப்படும் பொழுது தீய அமைப்பும் தீய பலன்களும் பிராப்தங்கள் குறைவும் கண்டிப்பாக இருக்கும். இப்படி தான் வந்து கர்மா வந்து உங்கள் ஜாதகத்தில் உங்களுடைய ஜாதகம் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் வந்து வாழ்க்கை சம்பவங்களாக, சாதகமற்ற சம்பவங்களாக, சாதகம் ரொம்ப நல்ல சாதகமான சம்பவங்களாக வருகிறது. இதில் வரக்கூடாத திசை என்று சொல்லப்படுகிற திசை வந்து நம்ம செவ்வாய் சொன்னோம். அந்த செவ்வாய் வந்து ராசி அதிபதி லக்னாதிபதி புதனோட சேர்ந்துட்டாருன்னா பிரச்சனை. லக்னக்காரரே பார்த்தீங்கன்னா புத்தி சுவாதீனம் சரியாக இருக்காது, அவரோட எடுக்கிற முடிவெல்லாம் பிரச்சனைக்குரிய முடிவாக இருக்கும், உடல் உபாதைகள் கொடுக்கும், வம்பு வழக்குகள் அவரை தேடி வரும். ஆனால் அதே புதன் அப்படிங்கிற ராசி அதிபதி அவருக்கு வந்து ஓரளவுக்கு குரு சுக்கிரன் அவரோட சம்மந்தப்பட்டுச்சுன்னா அற்புதமாக இருக்கும். ஸோ லக்னாதிபதியே ராசி அதிபதி எந்த கிரகத்தோடு சேர்ந்துருக்கிறாருங்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ செவ்வாயோட சேருவது அவ்வளோ நல்லதில்லை. செவ்வாய் சனியோட சேர்ந்து செவ்வாய் திசையெல்லாம் ரொம்ப படுத்தும். ஸோ அதனால் உங்களுடைய ஜாதகத்தில் இப்போ உங்களுக்கு என்ன திசைகள் போயிட்டுருக்கு, யோகமான திசைகள் போயிட்டுருக்கா அல்லது யோகம் இல்லாத திசைகள் போயிட்டுருக்கா அல்லது நியூட்ரலான பிளானட் என்று சொல்லப்படுகிற மிதுன மிதுன ராசிக்கு பார்த்தீங்கன்னா குரு, சந்திரன், சூரியன்,
அது மாதிரி சுக்கிரன் அது மாதிரி தசைகள்லாம் போயிட்டு இருக்காங்கிறத பார்த்து அது இது மாதிரி ராகுவோட சம்மந்தப்பட்டிருக்கா அல்லது ஒளி பொருந்திய கிரகத்தோட தாக்கத்தில் இருக்கான்னு நீங்களே பார்த்து உங்கள் கர்மபலன் எப்படி இருக்குது, எந்த மாதிரி காம்பினேஷன்ஸ் நல்ல காம்பினேஷன்ஸாக தெரிகிறது, எது மாதிரி சேர்க்கை நல்ல சேர்க்கை இல்லைங்கிறது நான் சொன்னதெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது உங்களுக்கே உங்களுடைய பிராப்தங்கள் என்ன, உங்களுடைய தோஷங்கள் என்ன அப்படிங்கிறது தெரிந்து அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில் இன்னுமே துல்லியமாக பார்க்கணும் அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தை போட்டு பார்க்கலாம். இது வந்து பொதுவான ஒரு பலனாக நம்ம பார்த்துருக்கோம். ஸோ சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் இன்னுமே துல்லியமாக பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த உரை வைத்து போட்டு உங்கள் ஜாதகத்தை நம்ம அனலைஸ் பண்ணோம்னா அடுத்த வரக்கூடிய தசாபுக்திகள் எப்படி இருக்குது, ஷார்ட் டேர்ம் எப்படி இருக்குது, லாங் டேர்ம் எப்படி இருக்குது, 6 மாத காலங்கள் எப்படி இருக்குது, 1 இயர் காலம் எப்படி இருக்குது, எது மாதிரி தசையில் எது மாதிரி திசையில் உங்கள் ஜாதகம் போகுது, எது மாதிரி திசையில் உங்கள் வாழ்க்கை திரும்ப போகுது, எது மாதிரி சாய்ஸஸ் நமக்கு நல்லது, எது மாதிரி சாய்ஸஸ் நமக்கு நல்லது இல்லை, எதை தேர்ந்தெடுக்கலாம், எதை தேர்ந்தெடுக்க வேண்டாம், எது நமக்கு ஈஸியான ஒரு பாத்தாக இருக்கும், எது வந்து நம்ம தடைகள் நிறைந்த பாத்தாக இருக்கும், வாழ்க்கையில் தொழிலில் முன்னேற முடியுமா அல்லது வாழ்க்கை இதோட முடிஞ்சிச்சா, எப்படி நம்ம உத்வேகப்படுத்திக்க முடியும், நம்மளோட யோகமான துறை என்ன, அதெல்லாம் உங்களுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய காம்பினேஷன் சேர்க்கை வச்சு நாமளே அறிந்து அது மூலமாக தான் கர்மா செயல்படுதுங்கிறதை தெரிந்து கொண்டு நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கை திட்டங்களை தீட்டிக் கொண்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஒரு செயல்பாடுகளும் வேலை விஷயமா இருந்தாலும் சரி, தொழில் விஷயமா இருந்தாலும் சரி, அடுத்து வரக்கூடிய கல்யாணம், குழந்தைகள், வெளிநாடு, பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன், முதலீடு, இடம், வீடு, வண்டி, வாகனம், தாயார், தந்தையார், நம்மளுடைய பூர்வீக சொத்து, இது மாதிரி எல்லா விஷயங்களும் எது மாதிரி அமைப்புகளாக நம்ம ஜாதகத்தில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்து ஒன்று துல்லியமாக நம்ம பார்க்கும் பொழுது இன்னுமே வந்து நம்மளுடைய கர்மபலன் நம்மளோட ஜாதகத்தில் எப்படி வெளிப்படுகிறது, எது மாதிரி ஒரு சேர்க்கை, எந்தெந்த கிரகம் சேர்ந்துருக்கு, சேரக்கூடிய கிரகம் சேர்ந்துருக்கா, சேரக்கூடாத கிரகம் சேர்ந்துருக்கா, இதனால் பிராப்தங்கள் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம டீட்டெயில்டாக நம்ம சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் பார்த்து அது மூலமாக நல்ல ஒரு பலன்களை நாம் பார்த்து தேவையற்ற செயல்களை, தேவையற்ற முடிவுகளை செய்யாமல் நமக்கு எது நேச்சுரலாக நல்லா வருமோ அது மாதிரி விஷயங்களை வந்து நல்லா செய்து கொண்டு அதுக்கு வேணுங்கிற டைம்லைன்ஸ் புரிந்து கொண்டு அவசரப்படாமல் நஷ்டப்படாமல் நல்லாவே வந்து பொறுமையாக வாழ்க்கையில் நல்லபடியாக ஜெயிக்க முடியும் என்று சொல்ல விரும்புகிறேன். தூக்கி கொடுப்பார், நல்ல ஒரு யோகமான ஒரு அமைப்பை கொடுப்பார். சனியும் சுக்கிரனும் ஒன்றுக்கொன்று சம்மந்தப்படும் பொழுது நல்ல அமைப்பை கொடுக்கும். அதே மாதிரி சனி ஒளி பொருந்திய ஒரு சந்திரனின் பார்வை பெற்றிருக்கும் பொழுது நல்ல யோகத்தை கொடுக்கும். அதே மாதிரி சனி கேதுவோட சேர்ந்திருந்தாலும் அற்புதம். அதே மாதிரி சுக்கிரன் குருவின் பார்வை நேராக 7ஆம் பார்வையாக பார்க்காம குருவோட சேராமல் 5ஆம் பார்வையாக 9ஆம் பார்வையாக பார்ப்பது சுக்கிரனுக்கு அருமையான அமைப்பு, யோகமான அமைப்புகள்லாம் வரும். வாழ்க்கையில் செல்வ செழிப்புக்கு குறைவே இருக்காது. அதே மாதிரி பௌர்ணமி சந்திரனின் பார்வை பெறக்கூடிய சுக்கிரன், புதனோட சேர்ந்திருக்கிற சுக்கிரன்லாம் அற்புதமான பலனை கொடுப்பார். சேரக்கூடாத காம்பினேஷன் பார்த்தீங்கன்னா சனி செவ்வாய் சேரக்கூடாது, சனி ராகு சேரக்கூடாது, சனி சூரியன் சேரக்கூடாது. ஒரு 15 டிகிரியில் சேர்றது கொஞ்சம் பாதிப்பை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கும். அதே மாதிரி சுக்கிரன் பாருங்க ராகுவோட சேருவது தவறு, செவ்வாயால் சேர்ந்தால் செவ்வாய்க்கு நல்லது, சுக்கிரனுக்கு நல்லதில்லை. சனியோட சேரும் பொழுது சனிக்கு நல்லது, சுக்கிரனுக்கு நல்லதில்லை. இது மாதிரி அமைப்புகள் இருக்கு. ஆனால் கேதுவோட சேர்ந்தால் இன்னும் நல்லது, காதல், திருமணம், நல்ல ஒரு பிறர் மொழிகள் பேசுபவர்கள் நல்ல லாபங்கள், வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள் எல்லாமே இருக்குது. கலைத்துறையில் ஜெயிப்பது எல்லாமே வரும். ஸோ இதுதான் ஒரு பொதுவான காம்பினேஷன். சில மெயினாக சனி சூரியன் ராகுங்கிறது ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு இம்பார்ட்டண்டான பிளானெட்டு, ஒன்றுக்கு ஒன்று சேரக்கூடாது. ஒளி பொருந்திய கிரகங்களாகிய சூரிய சந்திரன் வந்து ராகு கேதுகளோட சம்மந்தப்படக்கூடாது, பார்த்துக்குங்க. ஸோ மற்றபடி பாருங்க, யோகம் இல்லாத ஒரு தசையாக கிரகமாக யோகமான கிரகம் வந்து சனி சுக்கிரன். யோகம் இல்லாதது என்னன்னா செவ்வாய். செவ்வாய் தான் அட்டமாதிபதியாக வருகிறார், 8ஆம் வீட்டு அதிபதியாக வரார். ராசி அதிபதியாகிய கன்னி லக்னாதிபதியாகிய கன்னி லக்னாதிபதியாகிய புதனுக்கு பிடிக்காத ஒரு கிரகமாக செவ்வாய் வருகிறார். ஸோ செவ்வாய் திசை வரும்பொழுது ஜாதகர் அஃபெக்ட் ஆவாங்க. அட்டமாதிபதி திசை இல்லையா, கொஞ்சம் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் கொடுக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் பொறுமையாக வாழ்க்கையை சந்தித்து வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டங்களை சந்திக்க வேண்டியதாக இருக்கும். இக்கட்டான ஒரு சூழ்நிலை, மரணத்துக்கு ஒப்பான கண்டங்கள், அது மாதிரி விஷயங்கள்லாம்
கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இந்த கன்னி ராசி கன்னி லக்னக்காரருக்கு செவ்வாய் திசை வந்துடும். அந்த செவ்வாய் சுக்கிரனோட சேர்ந்துருக்குன்னா ஓரளவுக்கு சமாளிக்கலாம். குருவோட பார்வையில் இருந்தால் ஓரளவு சமாளிக்கலாம். சந்திரனோட சேர்ந்து சந்திரமங்கல் யோகத்தில் இருந்தால் பரவாயில்லை. ஆனால் அவரே ராகுவோட சேர்ந்து சனியோட சேர்ந்து இருக்கக்கூடாத இடமாகி 6ஆம் இடத்துல இருந்தார்னா இன்னுமே வம்பு வழக்குகள் பிரச்சனைகள் உடல் உபாதைகள் திடீர்னு குடும்பத்தில் ஒரு விஷயங்கள் நடக்கிறது, சுப விஷயங்கள் நடக்காமல் ஒரு தவறான விஷயங்கள் நடக்கிறது, அது மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துடும். துர்மரணங்கள் அது மாதிரிலாம் வரும். ஸோ அதனால் இப்போ இதான் பார்த்துக்கணும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி இருக்குன்னு பாருங்கள். மற்றபடி இருக்கக்கூடிய கிரகம் பார்த்திங்கன்னா சூரிய சந்திரன் சூரிய சந்திரன் புதன் அதெல்லாம் ஒரு நியூட்ரலான பிளானட். புதன் தான் ராசி அதிபதி லக்னாதிபதியாக வரனால அவர் நல்ல ஸ்தான பலத்தோடு இருக்கிறது நல்லது. சில டைம்ஸ் வர்க்கோத்தம் பெற்றாலும் ஸ்தான பலம் வரும். நவம்சத்துலேயும் ராசிலையும் ஒரே இடத்துல இருந்தாலும் சில நட்சத்திர பாதத்தில் இருக்கும் பொழுது வர்க்கோத்தம் பெறுகிறார் இல்லைங்களா? அதெல்லாம் அருமையான ஒரு அமைப்பு கொடுக்கும். உங்கள் ஜாதகத்தில் எப்படி சுக்கிரன் சனி செவ்வாய் மற்ற கிரகங்கள்லாம் எந்த மாதிரி காம்பினேஷன் இருக்காங்க, சனி செவ்வாய் ராகுவோட சம்மந்தப்படாமல் இருக்காங்களா, குரு சந்திரன் சுக்கிரனோட சம்மந்தப்பட்ட வராங்களா, குரு எத்தனை கிரகத்தை பார்க்குது, சனி எத்தனை கிரகத்தை பார்க்குது அப்படிங்கிறதெல்லாம் பொறுத்து உங்களுடைய ஜாதக அமைப்பில் எது மாதிரி ஒரு கர்மா செயல்பட போகிறது, உங்களோட யோகங்கள் எங்கே இருக்குது, எப்படி யோகமாக வரப்போகிறீங்க அப்படிங்கிற பல விஷயங்கள் நம்ம நுணுக்கமாக அற்புதமாக நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும். இது பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த ஊர் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம போட்டு திருக்கணித பஞ்சாங்கத்தில் நம்ம ஜாதகத்தை போட்டு நம்ம பார்க்கும் பொழுது இன்னுமே துல்லியமான பலன்கள் நம்மளால் பார்க்க முடியும். அடுத்த வரக்கூடிய காலகட்டங்கள் எதை காட்டுது, எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நல்ல ஒரு வெற்றியை கொடுக்கும், எது மாதிரி விஷயங்கள் நமக்கு நல்லது வராது, எதை நோக்கி போனால் நம்ம ஜெயிக்கலாம், எதை நோக்கி போனால் நமக்கு பிரச்சனைகள் வரும், நம்மளுடைய யோகமான துறை என்ன, யோகமான படிப்பு என்ன, எப்போ கல்யாண விஷயங்கள், லேட் மேரேஜா ஏர்லி மேரேஜா, குழந்தை பேர் எப்படி இருக்குது, கடன் எப்போ ஒழியும், எப்போ நம்ம ஃபினான்ஷியலாக செட்டில் ஆகும், இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் எப்போ கொஞ்சம் நாளாக லாபம் வரும், உடல் உபாதைகள் எப்போ குறையும், சீனியர் சிட்டிசன்ஸ்க்கு சில கேள்விகள் இருக்கிற மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாமே சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் நம்ம துல்லியமான பலன்களை பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி முடிவுகளை நம்ம பொறுமையாக எடுக்கும் பொழுது வாழ்க்கையில் தேவையற்ற செயல்பாடுகளை செய்யாமல் நம்ம கர்மாவுக்கு சம்மந்தம் இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் செய்யாமல் கரெக்டான விஷயங்கள் அந்தந்த டைமில் நம்ம செய்யும் பொழுது அந்தந்த நேரத்தில் அந்தந்த தேதியில் தசா புக்தி அந்தர சூக்ஷ்ம லெவலில் நம்ம டிவைட் பண்ணி நம்மளுடைய அமைப்புகளை நாமே பார்க்கும் பொழுது எது மாதிரி கர்மா எப்படி செயல்படுகிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்குறோம். அதுலேருந்து ஒன்றுமே நம்ம டீட்டெயில்டாக நம்மளுடைய டைம்லைன்ஸ் எப்படி இருக்குது, எதை நோக்கி நம்ம வாழ்க்கை போகுதுங்கிறது என்ன புரிந்து கொள்ள எப்படி ஒரு கூகுள் மேப் நம்ம ட்ராவல் பண்ணுறப்ப நமக்கு ஒரு உதவியாக இருக்கோ அதே மாதிரி இந்த சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி உங்களுக்கு ஒரு உத்வேகத்தையும் ஒரு பாத்தையும் உங்களுடைய கர்மா பாத்தையும் சொல்லக்கூடிய காட்டக்கூடிய ஒரு அமைப்பாக ஒரு டூலாக செயல்பட்டு உங்களை வாழ்க்கையில் தேவையற்ற சமய விரயங்கள் தேவையற்ற பொருள் விரயங்கள் எல்லாம் தவிர்த்து வாழ்க்கையில் எளிதில் வெற்றி பெற்று ஒரு நல்ல ஒரு நிறைவான வாழ்க்கையை வாழ்வதற்கு வகுக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இந்திய வேத ஜோதிட அடிப்படையிலான ஒளித்தத்துவ அடிப்படையிலான சயின்டிஃபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில் கண்டிப்பாக முடியும் என்பதை சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் மற்றொரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.